இன்றைக்கி வந்து லாஸ்ட் எக்ஸாமு சமூக அறிவியல் இன்றைக்கி முடிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு போனாலும் அடுத்த டேர்முக்கு அக்டோபர் 7ஆம் தேதி பள்ளிக்கூடம் திறக்குது. அப்போது ஒன்று அந்த ஊர்லேயாவது பள்ளிக்கூடத்தில் என்ன சேருன்னு சொல்லி கேளு. நல்லா படிக்கிற பையன் நீ சும்மாவே இருந்தீன்னா நீயும் சூளைக்கே தான் போகணும். நீயும் சூளை வேலையை தான் செய்ய போறியா? நீ படித்து என்ன ஆக போகிறேன்னு சொன்னீங்க ஏற்கனவே ஞாபகம் இருக்கா? இங்கே கூட சொல்லியிருக்கேன். என்ன வேலைக்கு போக போகிற? சயின்டிஸ்டாக ஆக போகிற. அப்போ பள்ளிக்கூடமே போடலாம் சயின்டிஸ்ட் ஆக முடியுமா? முடியாதா? அப்போ ஸ்கூலுக்கு போகணுன்னு நீ கேட்கணும்ல. உங்கள் அம்மாவை கேட்டியா? என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க உங்கள் அம்மா? அவங்க முடியாதுன்னு சொன்னாங்களே. எனக்கு ஒரு ஃபோன் அந்த டீச்சரை பண்ண சொன்னீங்களா? அவங்க ஏன் முடியாதுன்னு சொன்னாங்க தெரியுமா? ஒரு ஸ்கூலில் இருக்காங்கன்னா அந்த டீச்சரை கேட்டுட்டு தான் சேர்க்கணும். என்னை கேட்டிருந்தா நான் உன்னை வந்து காமன் போர்டில் அனுப்பியிருப்பேன். அவங்க வந்து ரெக்கார்ட்ஸ் கொடுத்து எடுத்துன்னு இருப்பாங்க. இது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. கேட்கணுமா வேணாமா? இப்போ எங்கே படிக்க போகிற? நீ தான் ஸ்கூலே வரல, இந்த ஊர்லேயே இல்லை, எப்படி இங்கே படிப்ப? சொல்லு, எப்படி இங்கே படிப்ப? பைக்கில் வருவியா? டெய்லியா? வேணாம். நீ அந்த டேர்முக்கு அடுத்த டேர்முக்கு இப்போ அக்டோபர் 7ஆம் தேதிக்கு அந்த ஸ்கூலில் உன்னை சேர்த்துட சொல்கிறேன். நீ அங்கேயே படி. இப்போ யூனிஃபார்ம் கொடுத்தாச்சு, பேகு செப்பல் எல்லாம் கொடுத்தாச்சு. உனக்கு என்ன வேணுமோ நோட்டு பேனா பென்சில் எல்லாம் இருக்காடா சாமி? எல்லாமே இருக்கா? மொத்தத்தையும் அவனுக்கு கொடுத்து அனுப்பலாம். பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, சோப்பு, நோட்டு, பேனா, பென்சில் மொத்தம் கொடுத்து அனுப்பலாம். என்னெல்லாம் இருக்குதுன்னு பாரு. வா, என்னெல்லாம் இருக்குதுன்னு பாரு. யார் வந்தாலும் என்ன புதுசாக எடுக்கிறவங்களுக்கு ப்ரஷ்ஷு, என்ன சோப்பு எல்லாமே இருக்குது. டவல் கூட பீரோவில் இருக்குது பார். எல்லாம் குளித்த சோப்பு பார். இதோ பார், குளிச்சுட்டு இதோ டப்பாவில் வச்சுருக்காங்க பார். இது குளித்த சோப்பு, இது குளிக்காமல் சோப்பு எல்லாமே இருக்குது. ஸ்கூலில் இல்லாத ஒன்றுமே இல்லை பார். இங்கே வா வா. குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பென்சில் இன்றைக்கி வாங்கினீங்களாம்மா? எவ்வளோ வாங்கினீங்கன்னு பாருங்கள். பாக்ஸில் பாருங்கள் எவ்வளோ பென்சில் பேனா இருக்குன்னு பாருங்கள். பாரு எவ்வளோ பென்சில் பேனா, ரெட் பேனா எல்லாம் என்னெல்லாம் இருக்குதுன்னு வந்து பாரு. இங்கே வா பாரு, என்னெல்லாம் இருக்குன்னு பாரு. எதுனா இல்லைன்னா நீங்கள் இங்கேருந்து எடுத்து எழுதுறீங்களாம்மா? இத்தனையும் இருக்குது. ஆனால் நீ என்ன பண்ணுற? பள்ளிக்கூடத்துக்கு வரல, அங்கேயே போய் சேர்ந்துக்கும். சரியா?